அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழுக்கு முழு மாதிரி தேர்வாக பாட்டு வரோம். இந்த முழு மாதிரி தேர்வு 10ல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 100 கேள்விகள். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். வாங்க முதல் கேள்வி பாருங்க. பிரவசன கேசரி என்று அழைக்கப்படுபவர் யார்? பிரவசன கேசரி என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்கர் என்பது சரி. பண்ணோடு தமிழொப்பாய் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? பண்ணோடு தமிழொப்பாய் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தேவாரம் என்பது சரி. அடுத்த ஒன்று பொறுத்துக பாருங்க. சிலப்பதிகாரம்னா என்ன காப்பியம்? மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி. இது அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம், மணிமேகலை சீர்திருத்த காப்பியம், சீவக சிந்தாமணி வர்ணனை காப்பியம், குண்டலகேசி சொற்போர் காப்பியம். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஐஸ்கிரீம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஐஸ்கிரீம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பனிக்கூழ் என்பது சரி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி நேரு அவர்களால் இசை பேரரசி என அழைக்கப்பட்டார். சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் ராஜம் கிருஷ்ணன். இதுல ஆன்சர் கரெக்ட் தான். அதாவது 2 கூற்றுகளுமே சரி என்பது சரியான விடை. மணிமேகலை குறித்த கூற்றுகளுள் தவறானதை தேர்வு செய்க. இதுல மணிமேகலையின் வேறு பெயர் மணிமேகலை துறவு, முதல் காதை அரங்கேற்று காதை, விலாவரை காதைன்னு நினைக்கிறேன், அது தவறான ஒன்று. மணிமேகலையின் வேறு பெயர் மணிமேகலை துறவு என்பது சரி. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் என்பது சரி. பௌத்த சமயம் சார்ந்த நூல் என்பது சரி. அப்போ ஆப்ஷன் பி தவறான கூற்றாகும். முதுமொழி காஞ்சியில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? முதுமொழி காஞ்சி இதுல எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 10 அதிகாரங்கள் என்பது சரி. மளிகை கடையில் ஒருவர் பருப்பு உள்ளதா என வினவுவது என்ன வினா? மளிகை கடையில் ஒருவர் பருப்பு உள்ளதா என வினவுவது கொழல் வினா என்பது சரி. அடுத்த ஒன்று பிஞ்சு பெயர்கள், அதை கொடுத்து பொறுத்துக. மூசுன்னா எதுக்கு வரும்? கச்சல், அதே மாதிரி கவ்வை. ஆப்ஷன்ல பாருங்க. மூசு பலாவை குறிக்கும், கச்சல் வாழை. அடுத்த ஒன்று கவ்வை எல், நுழாய் என்பது பாக்கை குறிக்கும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. நட்பாம் கிழமை தரும் என வள்ளுவர் விளக்குவது எதை? நட்பாம் கிழமை தரும், இதில் வள்ளுவர் விளக்குவது பார்த்தீங்கன்னா ஒத்த உணர்வு என்பது சரி. இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகம் எது? இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகம் ஆப்ஷன்ல பாருங்க. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் என்பது சரி. ஆலவாய் என அழைக்கப்படும் ஊர் எந்த ஊர்? ஆலவாய் என அழைக்கப்படும் ஊர் மதுரை என்பது சரி. 18 சித்தர்கள் என்ற வழக்கில் 18 என்பது எதை குறிக்கிறது? 18 சித்தர்கள் என்ற வழக்கில் 18 என்பதை பெற்ற பேறுகளை குறிக்கிறது. எழுதுதல் என்பதன் வேர்ச்சொல் என்ன? எழுதுதல் என்பதன் வேர்ச்சொல் இது கண்டிப்பா கட்டளையா வரும். எழுது என்பது சரி. சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்று அரங்கேறிய நூல் எந்த நூல்? சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் எந்த நூல்? திருவிளையாடற் புராணம் என்பது சரி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. யா வரிசை கொடுத்துருக்கான். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. யாக்கை, யாழ், யாழி, யானை என்பது சரி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. தமிழில் முதலில் தோன்றிய நகைச்சுவை இலக்கியம் பரமார்த்த குரு கதை. தொன்னூல் விளக்கம் 5 இலக்கணங்களை கூறும் நூல் ஆகும். இதுல 2 கூற்றுகளுமே சரி ஆகும். தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர்
சுவாமி வேதாச்சலம் என்ற மறைமலை அடிகள் என்பது சரி. அடுத்த ஒன்று கூற்று. அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் பிறந்தவர். 25க்கு மேற்பட்ட தனிப்பாடல்களை இயற்றியுள்ளார். இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் இரண்டுமே சரி, அதாவது 2 கூற்றுகளுமே சரியாகும். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று போற்றப்படுபவர் யார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று போற்றப்படுபவர் சேக்கிலார் என்பது சரி. மணிமேகலையின் தோழி அவங்க யாரு? அந்த சுதமதியின் தந்தையோட குடல், அதாவது மாடு முட்டி, அது சரியும். மணிமேகலையின் தோழி சுதமதி என்பது சரி. அவள் அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் என்ன? அவள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள்ங்கிற சொல்லோட பொருள் பள்ளம், அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா மேடு என்பது சரி. அடுத்த ஒன்று பொறுத்துக. திருத்தொண்ட தொகை யாரால் இயற்றப்பட்டது? திருக்கோவை, திருவாய்மொழி, திருக்குறுந்தாண்டகம். திருத்தொண்ட தொகை சுந்தரமூர்த்தி, திருக்கோவையார் மாணிக்கவாசகர், திருவாய்மொழி நம்மாழ்வார், அதாவது திருக்குறுந்தாண்டகம் திருமங்கை ஆழ்வார். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. சரியானவற்றை தேர்வு செய்க. பரஞ்சோதி முனிவரின் காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. திருவிளையாடற் புராணம் 3 காண்டங்கள் 64 படலங்களை கொண்டது. இது நம்ம பார்த்தவனே சொல்லிடுவோம். 2 கூற்றுகளுமே சரியாகும். அகர வரிசைப்படி சரியானதை தேர்வு செய்க. இதுல எந்த வரிசை சரி? நீலம், வைடூரியம், பவளம், முத்து, மாணிக்கம். இதுல சரியான வரிசை நீலம், பவளம், மாணிக்கம், முத்து, வைடூரியம் என்பது சரியான ஒன்று. பரிதிமாற் கலைஞர் மூசி பூரணலிங்கனாருடன் இணைந்து நடத்திய இதழின் பெயர் என்ன? இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பரிதிமாற் கலைஞர் மூசி பூரணலிங்கனாருடன் இணைந்து நடத்திய இதழ் ஞானபோதினி என்பது சரி. பொருந்தாத இணையை தேர்க. இதுல தீம்பிழி எந்திரம் பருந்தல் வந்த. ஆன்சர் 10 என்பது சரி. அந்த கேணியம் எந்த கிணறும் பெருங்கதையில இடம்பெற்றுள்ளது. உருமிடத்துதவா உவர்நிலம் புறநானூறு. வரிது நிலைய இய காயமும் என்பது குறுந்தகை கிடையாது. இது பொருந்தாத இணையாகும். ரகசிய வழி என்னும் ஆங்கில நூலை தழுவி தமிழில் நாடக நூலினை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை என்பது சரி. பண்புடையவராக வாழ்வதற்குரிய நல்வழியாக வள்ளுவர் கூறுவது என்ன? பண்புடையவராக வாழ்வதற்குரிய நல்வழியாக வள்ளுவர் கூறுவது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. அனைவரிடமும் அன்புடையவராக இருத்தல் என்பது சரி. பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள நிகண்டு எந்த நிகண்டு? இதுல பல வகையான கப்பல்கள் பற்றி இடம்பெற்றுள்ள இருக்கும். இதற்கு பாத்தீங்கன்னா சேந்தன் திவாகரம் என்பது சரி. ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் அறிக. ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாதன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரிட்டி எளிமை என்பது பொருந்தாத ஒன்றாகும். காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் யார்? காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் சர்ச்சில் என்பது சரி. அடுத்த ஒன்று பொறுத்துக. நூலாசிரியர். திருக்கடிகம் யாரால் இயற்றப்பட்டது? சிறுவஞ்ச மூலம், ஏலாதி, நான்மணிக்கடிகை. இது நம்ம மனப்பாடமே ஆயிருக்கும். திருக்கடிகம் நல்லாதனார், சிறுவஞ்ச மூலம் காரியாசான், ஏலாதி கணிதி கனி மேதாவியார், நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். இதற்கு ஆப்ஷன் சி பொருத்தமான விடை. நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் புடைத்த சினோரே என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்த சினோரே என்ற பாடலடி இடம்பெற்ற நூல். ஆன்சர் புறநானூறு என்பது சரி. தவறான பிரித்தறிதலை காண்க. இதுல எது தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம். நுண்ணறிவு என்பது தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது.
24 தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள இடம் எந்த இடம்? அது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநாதர் குன்று என்பது சரி. தமிழ் மொழியே இரவாத நிலை தரும் என்றவர் யார்? தமிழ் மொழியே இரவாத நிலை தரும் என்றவர் வள்ளலார் என்பது சரி. கீழ் காண்பவர்களுள் யார் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? இதுல நச்சர், திருமலையார், தாமத்தர் இவங்கெல்லாம் உரை எழுதியுள்ளனர். அடியாருக்கு நல்லார் திருக்குறளுக்கு உரை எழுதாதவராவார். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான் இந்த வரியை பாடியவராவார். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி எனும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு என்பது சரி. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் என்று கூறியவர் யார்? இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் என்றவர் பேரறிஞர் அண்ணா ஆவார். தன்னை அறிவதற்கு நான் என்ற அகங்காரம் அழிய வேண்டும் என கூறும் சித்தர் யார்? தன்னை அறிவதற்கு நான் என்ற அகங்காரம் அழிய வேண்டும் என்று கூறிய சித்தர் பார்த்தீங்கன்னா சிவவாக்கியர் என்பது சரி. புலன் அழுக்கற்ற அந்தணாளன் யார்? இது நம்ம கபிலர் என்பது சரி. சேர மன்னர்களின் வரலாற்றினை கூறும் புறநூல் எந்த நூல்? சேர மன்னர்களின் வரலாறுனாவே அந்த 8 சேர அரசர்களை பற்றி கூறுகிறது. 1ஆம் பத்தும் 10ஆம் பத்தும் கிடைக்கவில்லை. 10 என்பது சரி. தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் எந்த இதழ்? தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் பார்த்தீங்கன்னா தமிழர் நேசன் என்பது சரி. ஆற்றுப்படை நூல்கள் 5. ஆற்றுப்படை நூல்களில் 1 மலைபடுகடாம். இதுல பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரிதான். ஆற்றுப்படை நூல்கள் 5. ஆற்றுப்படை நூல்களில் 1 மலைபடவு கடாமாகும். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் எனும் அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்ட நூல் எந்த நூல்? இதுல முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் சரி. இதில் எல்லா நூல்களிலும் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் எனும் அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்ட நூல்களாகும். ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதை சேர்த்தெழுத நமக்கு என்ன சொல் கிடைக்கும்? ஒப்புமை கூட்டல் இல்லாத அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஒப்புமை இல்லாத என்பது சரி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடிய புலவர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையார் என்பது சரி. அடுத்த ஒன்று மேடை பேச்சுக்கு யாரு? மலைக்கல்லனை ஏற்றியவர் யாரு? அமுதும் தேனும், வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல். ஆன்சர் மேடை பேச்சு நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை. மலைக்கல்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். அமுதும் தேனும் சுரதா. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் வான மாமலை என்பது ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது என்ன ஆகுபெயர்? இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது பார்த்தீங்கன்னா சினையாகு பெயர் என்பது சரி. சாய்வு நாற்காலி என்பது யாருடைய நூல்? சாய்வு நாற்காலி இது யாருடைய நூல்னு பார்த்தீங்கன்னா தோப்பில் முகமது மீரான் அவர்களுடைய நூலாகும். அடுத்த ஒன்று மிளகுன்னா அதனுடைய பயன், கொத்தமல்லி, மஞ்சள், பெருங்காயம். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. மிளகு தொண்டைக்கட்டை நீக்கும், கொத்தமல்லி பித்தத்தை போக்கும், மஞ்சள் நெஞ்சில் உள்ள சளியை நீக்கும், பெருங்காயம் வலி அகற்றும். இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடை. ஏற்பாடு என்பது எந்த பகுதி? ஏற்பாடு என்பது பார்த்தீங்கன்னா பகற்பொழுதின் பிற்பகுதி தான் ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிறது. திராவிட மொழிகளுள் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எந்த மொழி? திராவிட மொழிகளுள் அதிக மக்களால் பேசப்படும் மொழி தெலுங்கு என்பது சரி.
பரிதிமாற் கலைஞரின் தனிப்பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆங்கிலம்னாவே உங்களுக்கு பெரும்பாலும் ஜியு போப் என்பது சரி. நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும் எப்போது? ஆப்ஷன்ல பாருங்க. நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும் எப்போது? ஆன்சர், தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்பாத போது நன்மை செய்தாலும் தீமை இது வராது. நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும் எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒருவரின் பண்பை அறிந்து நன்மை செய்யாத போது நமக்கு தீமை வந்து சேரும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. கம்பராமாயணம் என்பது என்ன வகை நூல்? கம்பராமாயணம் இது ஒரு வழிநூல் என்பது சரி. காவிடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? காவிடி சிந்தின் தந்தை பார்த்தீங்கன்னா சென்னிகுளம் அண்ணாமலையார் என்பது சரி. பூக்களை பறிக்காதீர் இது எந்த வகை வாக்கியம்? பூக்களை பறிக்காதீர்னாவே இது ஒரு கட்டளை தொடர் வாக்கியமாகும். சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுது. வடிவத்தின் நிலை தொடக்க குறியீடு எழுத்து ஆகும். இதற்கு சரியான சொற்றொடர் என்ன? ஆன்சர், எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை குறியீடு என்பது சரி. துணையாய் வருவது தூய நற்கல்வி என்று உரைக்கும் நூல் எந்த நூல்? துணையாய் வருவது தூய நற்கல்வி என்று உரைக்கும் நூல் திருமந்திரம் என்பது சரி. அடுத்த ஒன்று, இந்த பாவகையில் என்னென்ன ஓசை? இது நம்ம களி குடிச்சா துள்ளி ஓடுவான்னு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் முதல்ல பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா செப்பலோசை வெண்பாங்கிறது சரி. அகவலோசை ஆசிரியப்பா, துள்ளலோசை வஞ்சிப்பா, தூங்கலோசை கழிப்பா என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ என்பது சரி. இதில் மாற்றி சொல்லிட்டேன். செப்பலோசை வெண்பா, அகவலோசை ஆசிரியப்பா, துள்ளலோசை கழிப்பா, தூங்கலோசை வஞ்சிப்பா. அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. 1 2 4 3 தான். செப்பல் வெண்பா, அகவல் ஆசிரியப்பா, துள்ளல் கழிப்பா, தூங்கல் வஞ்சிப்பா என்பது சரி. வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கலும் ஆகாதையா இத்தொடர் யாருடையது? வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கலும் ஆகாதையா இது யாருடைய தொடர்னு பார்த்தீங்கன்னா கவிமணி என்பது சரி. 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்று கூறியவர் நேரு என்பது சரி. கோசல நாட்டின் பெருமைகளுடன் தொடர்பு இல்லாதது எது? இதில் பார்த்தீங்கன்னா அதில் வறுமை கிடையாது, அறியாமை சிறிதும் இல்லை, பொய்மொழி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட எதுவும் இல்லை என்பது சரியான விடை. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. திருவிளையாடற் புராணம் 3 காண்டங்களை உடையது, 64 படலங்களை கொண்டது. இதற்கு 2 கூற்றுகளுமே சரி என்பது சரியான விடை. பொருந்தாததை தேர்க. தரைவழியில் வந்தவை கரி, வடமலையில் இருந்து வந்தவை பொன் மணிக்கற்கள், கீழ்கடலில் விளைந்தவை பவளம், வெளிநாடுகளில் இருந்து கடல் வழி வந்தவை முத்து. இது தவறான கூற்று, நம்ம பார்த்தவனே சொல்லிடுவோம். கடல் நீர் முகந்த கமல் ஜூல் எழிலி எந்நூலில் இந்த வரி இடம்பெற்றுள்ளது. கடல் நீர் முகந்த கமன் ஜூல் எழிலி எந்த நூல் பாருங்க? கார் 40 என்பது சரி. சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவுகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒழிக்கும்? அந்த குறுக்கங்களிலேயே அவுகார குறுக்கம். சொல்லின் முதலில் மட்டுமே வரும் அவுகாரம் அது எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும்? 1.5 மாத்திரை என்பது சரி. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர்? ஆன்சர் கெல்லட் என்பது சரி. சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக.
இதுல பிறக்கும் கழுத்து உயிரெழுத்து இடமாகும். இதுல சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் என்பது சரியான சொற்றொடராகும். செருக்கினால் துன்பம் தந்தவரை நாம் எதனால் வெல்ல வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். செருக்கினால் துன்பம் தந்தவரை நாம் பொறுமையால் வெல்ல வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர் என்பது சரி. காட்சிகளை மாற்றி மாற்றி வைப்பதன் மூலம் வெவ்வேறு காட்சிகளை உருவாக்க முடியும். இதை எவ்வாறு அழைப்பார்கள்? காட்சிகளை மாற்றி மாற்றி வைப்பதன் மூலம் வெவ்வேறு காட்சிகளை உருவாக்க முடியும். இதை பார்த்தீங்கன்னா குளோசோ விளைவு என்று அழைப்பார்கள். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ராமன் விளைவு எனும் தமது கண்டுபிடிப்பை 1928 பிப்ரவரி 28 சர் சி வி ராமன் வெளியிட்டார். அந்த நாள் தான் நம்ம என்ன பண்றோம்? தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடி வருகிறோம். இதுல 2 கூற்றுகளுமே சரியானது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. கையங்கோடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர். இக்கூற்று கீழ்கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கைய கோடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர். இந்த வரி இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு என்பது சரி. பொருந்தாத இணை. இதுல ஆப்ஷன்ல பாருங்க. புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் என்பது சரி. பெரியாரின் சிந்தனைகள் வே ஆணைமுத்து சரி. என் கதைகளின் கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் என்பது தவறு. அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாண்டர் ரஸ்கின் என்பது சரி. ஆப்ஷன் சி பொருந்தாத ஒன்று. மே தினமே வருக என்னும் நூலின் ஆசிரியர் யார்? மே தினமே வருக என்ற நூலின் ஆசிரியர் தமிழொலி என்பது சரி. பாயும் புயல் மீனவர்களுக்கு என்னவா இருக்கும்? சாயும் கதிர், கட்டுமரம், மின்னல் வரி. ஆன்சர் பாயும் புயல். அது அவங்களுக்கு ஊஞ்சலா இருக்கும். சாயும் கதிர் சுடர் கூரையா இருக்கும். கட்டுமரம் வாழும் வீடு. மின்னல் வரி பார்த்தீங்கன்னா அரிச்சுவடியா இருக்கும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடையாகும். கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொண்டு விடையளி. நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் என்றவர் பாவேந்தர். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்றவர் அறிஞர் அண்ணா சரி. பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் பாரதி என்பது சரி. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. இது அனைத்து கூற்றுகளுமே சரியான கூற்றாகும். காமராஜர் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களில் குறிப்பிடத்தக்கது எது? அவர் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களில் குறிப்பிடத்தக்கது ஓய்வூதியம் என்பது சரி. அடுத்த ஒன்று அந்த இல்லறவியல், துறவியல், அமைச்சியல், கலைவியல் இதில் எல்லாம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? இதில் பார்த்தீங்கன்னா இல்லறவியல் 20, துறவரவியல் 13, அமைச்சியல் 32, களவியல் 7. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கீழ்கண்ட இணைகளுள் தவறானது எந்த இணை? இ மேகசின் மின்னிதழ்கள், காம்பாக்ட் டிஸ்க் குறுந்தகடு, இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு, எஸ்கலேட்டர் மின் தூக்கி என்பது தவறான ஒன்றாகும். கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறானதை தேர்க. இதுல இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக முனைப்பாடியார். அன்பே தகலையா ஆர்வமே நெய்யாக பொய்கை ஆழ்வார் என்பது தவறுதான். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநில் திருவள்ளுவர். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் 3 அறையனார். இதுல அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்ற கூற்று தவறான கூற்று. அது பூதத்தாழ்வார் வருவார். சரியான பொருளை கண்டறிக. பருவரல் இதனுடைய பொருள் என்ன? பருவரல் என்பது துன்பத்தை குறிக்கும். உடைமை பொருளில் வரும் வேற்றுமை எந்த வேற்றுமை? உடைமை பொருளில் வரும் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை என்பது சரி. அடுத்தது அடிவரையறை கொடுத்து 13 அடி முதல் 31 அடி வரை எந்த நூல்? 3 அடி முதல் 6 அடி வரை. ஆன்சர் 13 அடி முதல் 31 அடி வரை ஆக 400. அடுத்தது பாருங்க 3 அடி முதல் 6 அடி வரை நற்றிணை.
அடுத்தது 9 அடி முதல் 12 அடி வரை ஐங்குறு நூறு, 4 அடி முதல் 8 அடி வரை குறுந்தொகை. இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. ஆலாபனை எனும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? ஆலாபனை அப்படின்னாவே நம்ம அப்துல் ரகுமான் அவர்கள் ஞாபகம் வந்துருவாங்க. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. இது நான் மாற்றி சொல்லிட்டேன்னா 88. 13 அடி முதல் 31 அடி வரை உள்ளது எதுன்னு பாருங்க, அகநானூறு என்பது சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 அடி முதல் 6 அடி வரை உள்ளது ஐங்குறு நூறு. அடுத்தது பாருங்க, 9 அடி முதல் 12 அடி வரை உள்ளது நற்றிணை. அடுத்தது 4 அடி முதல் 8 அடி வரை உள்ளது குறுந்தொகை. இதற்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. மாற்றி சொல்லியிருக்கேன், இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சாரி. ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் அப்துல் ரகுமான் ஆவார். கீழ் காண்பவர்களுள் தவறானதை தேர்க. இதுல மைசூரிலிருந்து துப்பு சுல்தான் வேலு நாச்சியாருக்காக 6000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பி வைத்தார். 5000 தான் வரும், இது தவறு. வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர் குயிலி என்பது சரி. வேலு நாச்சியார் ஆங்கிலேயரிடம் இருந்து முதலில் கைப்பற்றியது காளையர் கோவில் சரி. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டாண்டு 1780 என்பது சரி. இதுல ஆப்ஷன் ஏ வந்து தவறான ஒன்றாகும். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்னும் அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் என்பது சரி. கிணற்று தவளை போல உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் என்ன? கிணற்று தவளை அப்படின்னா அறிவின்மை என்பது சரி. கீழ்காணும் சொற்களுள் பிறமொழி சொல் அல்லாதவற்றை தேர்க. பிறமொழி சொல் அல்லாதது பார்த்தீங்கன்னா ஒப்பனை என்பது சரி. பொருந்தாதது இணையை தேர்க. இடுகுறி சிறப்பு பெயர் மா, காரண பொதுப்பெயர் அணி, இடுகுறி பொதுப்பெயர் கருவேலங்காடு என்பது தவறு. காரண சிறப்பு பெயர் வளையல். இதுல ஆப்ஷன் சி வந்து பொருந்தாத ஒன்றாகும். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என்னும் பழமொழி 400 பாடலில் கூறப்படும் பழமொழி யாது? ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என்னும் பழமொழி, அதாவது பழமொழி 400 பாடலில் கூறப்படும் பழமொழி என்ன? நான் பழமொழி 400 தனியா சொல்லிட்டேன். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என்னும் பழமொழி 400 பாடலில் கூறப்படும் பழமொழி ஆன்சர் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது சரி. சென்னி என்பதன் எதிர்ச்சொல் என்ன? சென்னி இதை வந்து மலையுச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய எதிர்ச்சொல் அடி என்பது சரியான விடை. கீழ்கண்ட இணைகளில் தவறானது எந்த இணை? இனிமையும் நீர்மையும் தமிழனலாகும் பிங்கள நிகண்டு சரி. பசிப்பினையும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க மணிமேகலை சரி. பண்ண அரும்கலை தெரி பட்டி மண்டபம் சிலப்பதிகாரம் என்பது தவறு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் இதை கூறியவர் குடப்புலவையனார் என்பது சரி. அப்போ ஆப்ஷன் சி வந்து தவறான ஒன்றாகும். கீழ்கண்ட எந்த நூல் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்தது? அது எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை என்பது சரி. கடல் சூழ்ந்த இவ்வுலகை ஆளும் அரசனாக வேண்டுமெனில் எவ்வாறு வாழ்ந்திட வேண்டும்? கடல் சூழ்ந்து இவ்வுலகை ஆளும் அரசனாக வேண்டுமெனில் எவ்வாறு வாழ்ந்திட வேண்டும்? இதுல தன்னலத்தை மறந்துடணும், ஏழையாகவும் எளியவருக்கு எளியவனாக இருத்தல் வேண்டும், எல்லாருக்கும் தோழனாகவும் தொண்டனாகவும் வாழ்ந்திட வேண்டும். இதுல ஆப்ஷன் டி மேற்கண்ட கூற்றுகள் அனைத்தும் இருந்தால் தான் இவ்வுலகை ஆளும் அரசனாக முடியும். தவறானதை தேர்க. இனிப்புன்னா என்ன? உவர்ப்பு, புளிப்பு, கைப்பு. இதுல இனிப்பு, மென்மை என்பது தவறான ஒன்றாகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரைக்கும் 1000 கேள்விகள் கண்டிப்பாக பார்த்து முடிச்சிட்டோம். இதெல்லாம் வந்து ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. ஜூன் 9 உங்களுக்கான நாளாக கண்டிப்பாக அமையும்.